கொள்ள Lass uns proklamieren. நாங்க அறிக்கை செய்வோம். Die Bibel ist Wort Gottes. Ich bin, was die Bibel mir sagt. Und ich erbe alles, was Gott mir verheißen hat. வேதம் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் என்னை பற்றி என்ன சொல்லுதோ அதுதான் நான். தேவன் எனக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் சுதந்தரிச்சு கொள்கிறேன். ஆமென். ஆமென். Bibel sagt, வேதம் சொல்லுகிறது, dass Kreuz etwas Spezielles ist. சிலுவையானது ஒரு விசேஷித்ததா இருக்கிறது. Vielmals ist es so, wir wissen nicht, wie kraftvoll und wie stark Kreuz ist. சில நேரங்கள்ல அந்த சிலுவைக்கு எவ்வளவு வல்லமை எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. Stellt euch vor, wir gehen in eine Gemeinde und wir predigen oder wir hören über Kreuz. நாங்க ஒரு சபைக்கு போய் அங்க நாங்க கேக்குற வார்த்தை இல்லாட்டி அங்க இருக்கிற செய்தி சொல்லப்படும் சிலுவையை பற்றி பிரசங்கம். Und wir hören immer wieder. நாங்க திரும்ப நாங்க கேட்டுக்கொள்றோம். 3 Stunden lang. 3 மணித்தியாலம். Und dann kommen wir nächste Woche. அடுத்த கிழமை நாங்க வருகிறோம். Wir hören wieder über Kreuz. திரும்பவும் சிலுவையை பற்றி. Wir kommen 5 Wochen. நாங்க அப்படி 5 கிழமையாய் தொடர்ந்து வருகிறோம். Wieder über Kreuz. திரும்பவும் சிலுவையை பற்றி Nach 2 Jahren. 2 வருஷத்துக்கு über Kreuz. நாங்க சிலுவையை பற்றி கேக்குறோம். Irgendeinmal denken viele, oh mein Gott, was ist das? Immer Kreuz, Kreuz. Anfang Botschaft. சில பேர் அப்ப யோசிக்க தொடங்குவாங்க, இது என்ன ஒரே தொடர்ந்து சிலுவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தொடக்கத்துல கொடுக்கப்பட்ட செய்தி, nein, Anfangsbotschaft, ஆரம்ப செய்திகள். Und viele meinen, Kreuz ist einfach das Anfangsbotschaft, Fundament und ist fertig. நிறைய பேர் நினைத்துக் கொள்வது என்னன்னா, அது அந்த சிலுவையை பற்றி இருக்கிற அந்த உபதேசம் ஆரம்பத்துல மட்டும் கொடுக்கிற ஒரு அஸ்திபாரம். அதோட சரி. Ich predige seit 2018 über Kreuz bei uns. 2018 ஆண்டுல இருந்து நான் சிலுவையை பற்றியே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். Weil Kreuz ist alles. ஏனென்றா சிலுவை தான் எல்லாம். Leute, Kreuz hat Menschheitsgeschichte vor Christus und nach Christus umgewandelt. Versteht ihr? சிலுவை தான் மனுஷருடைய மனுக்குலத்துடைய சரித்திரத்தை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மாற்றினது. Weil Kreuz ist so etwas Wichtiges. ஏனென்றால் சிலுவையானது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. Aber wenn man über Kreuz predigt, ஆனால் சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது viele denken, es ist was Langweiliges, es ist was Simples, Einfaches, es ist nicht Kraftvolles. அப்ப நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, அது போரிங்கா இருக்கு, அது சிம்பிளானது, அது வல்லமை இல்லாதது என்று நினைக்கலாம். Und viele wollen nicht über Kreuz hören, was Jesus getan hat. அநேகருக்கு சிலுவையை பற்றி இயேசு செய்ததை பற்றி கேட்கிறதுக்கு விருப்பம் இல்ல. Viele wollen über das hören, was sie tun sollen. அவங்க கூடுதலான பேர் என்னத்தை விரும்புறாங்கன்னா, நாங்க என்ன செய்யலாம் அதை அறியணும். நாங்க தேவனுக்காக என்னத்தை செய்ய வேணும் என்று அறியறதை தான் கணக்க பேர் விரும்புவாங்க. ஓகே. Und Bibel sagt, வேதம் சொல்லுகிறது, über Gottes Gerechtigkeit zu erfahren oder zu lernen ist feste Speise. தேவனுடைய நீதியை பற்றி அறிவதோ கற்றுக்கொள்வதோ அது உணவை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் சத்தான ஹார்டான உணவு, இறைச்சியை சாப்பிடுறது போல. So, das heißt, Kreuz ist etwas Spezielles. அப்படி என்றால் சிலுவையானது அவ்வளவு விசேஷித்தது. Weil wenn du Kreuz verstehst, weißt du, dass Gottes Gerechtigkeit für dich da ist. நீங்க சிலுவையை புரிந்து கொண்டால் தேவனுடைய நீதி உங்களுக்காக இருக்கிறது என்று புரிந்து Wir als Gemeinde glauben nicht, dass wir Gottes Gerechtigkeit haben. நாங்க சபையாக விசுவாசிக்கிறது என்னன்னா, தேவ நீதியை நாங்க விசுவாசிக்கிறோம் இல்ல, நாங்க அறிந்திருக்கிறது. Nein, wir glauben nicht. அதான் நாங்க அது விசுவாசிக்கிறது இல்ல. தேவ நீதி எங்கள்ட்ட இருக்குதுண்டு. Wir glauben, wir sind die Gerechtigkeit Gottes. நாங்கள் தான் தேவ நீதி என்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Versteht ihr? Ja? Weil 2. Korinther Kapitel 5:17 sagt das oder 21 sagt das. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17:21ல சொல்லப்பட்டிருக்கிறது. Wir sind Gerechtigkeit Gottes. நாங்கள் தான் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். So wenn Gott dich anschaut, தேவன் உங்களை பார்க்கும்போது dann sieht er seine Gerechtigkeit in dir. அவர் தன்னுடைய நீதியை உங்களுக்குள்ள காண்பார். தன்னுடைய நீதியை உன்னாக காணுவார். நீ தான் அவருடைய நீதியா இருப்பாய். So, das heißt, Gerechtigkeit Gottes wurde ihm
oder auf dem Kreuz freigesetzt. அப்ப தேவனுடைய நீதி சிலுவையில எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. Ohne Kreuz, சிலுவை இல்லாமல் du kannst ein Christ sein, நீங்க கிறிஸ்தவலா இருக்கலாம், du wirst ein schwacher Christ ஆனா sein. நீங்க வந்து ஒரு பலவீன கிறிஸ்தவரா இருப்பீங்க. Weil Kreuz hat mich befreit ஏனென்றால் சிலுவை தான் என்னை aus der விடுதலை Hand der ஆக்கியது. Teufel. அது சத்துருனுடைய கையிலிருந்து என்னை விடுதலை Kreuz ஆக்கினது. hat mich Autorität geschenkt. அந்த சிலுவை தான் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தது. Kreuz hat mir Kraft gegeben. அந்த சிலுவை தான் எனக்கு வல்லமை Kreuz கொடுக்கிறது. zeigt mir, dass ich über all diese Umstände stehe. அந்த சிலுவை தான் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக எனக்கு நிக்க வைக்கும். Kreuz zeigt mir, wie mächtig Gott ist. அந்த சிலுவை தான் தேவனுடைய வல்லமையை எனக்கு Und காண்பிக்கிறது. Gottes Wort sagt, für die Juden ist es ein Ärgernis und für die Griechen ist es ein Torheit. யூதருக்கு அது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனையா இருக்கிறது. கிரேக்கருக்கு அது வந்து ஒரு குற்றம், ஒரு பாரமா இருக்கு. Torheit, Dummheit. மூடத்தனமா இருக்கு. Ja, aber Kreuz ist für uns Kraft Gottes. ஆனால் சிலுவை எங்களுக்கு தேவனுடைய வல்லமையா இருக்கு. Versteht ihr? Es gibt Christen, die in Gemeinde sind. Für ihnen ist Kreuz nicht Kraft Gottes. அநேக கிறிஸ்தவர்கள் சபையில் இருந்து கொண்டும் ஆனா சிலுவை அவர்களுக்கு ஒரு பலனா இருக்காது, தேவனுடைய பலனா இருக்காது. Versteht ihr? Für viele ist es einfach ein Ereignis. Es geschah einmal oder geschah einmal und seitdem ist alles gut für uns und ist fertig. அநேகருக்கு சிலுவையில் நடந்தது ஒரு நிகழ்வு, அது நடந்து முடிந்தது, அது எங்களுக்காக செய்யப்பட்டது, அதோட சரி. Aber Kreuz ist etwas Gewaltiges. ஆனால் சிலுவைக்கு பின்பாக இவ்வளவு பெரியது இருக்கிறது. Jesus sagte immer schon über seinen Tod und Auferstehung. இயேசு எப்பவுமே தன்னுடைய மரணத்தை குறித்து, தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். Erklärte seinen Jüngern immer wieder, அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துவது என்னவென்றால், dass sterben muss. அவர் மரிக்க வேண்டும், Dass auferstehen muss. அவர் உயிர்த்தெழ வேண்டும், Und dass zum Vater gehen muss. அவர் அப்பாவிடத்துல போக Und வேண்டும். dann sind wir alle frei. அப்பொழுதுதான் நாங்கள் விடுதலையா இருக்க முடியும். Stimmt? அது சரிதானா? Ja? Und schau mal, Jesus wusste und wollte sterben. இயேசு அதை அறிந்திருந்தும் அவர் மரிக்க Und ஆயத்தமா wenn இருந்தார். man darüber spricht, denkt man immer, oh mein Gott, ich bin nicht in einer Evangelisation, sondern ich möchte am Sonntag Gottesdienst, ja? நாங்க அதை கேட்கும் பொழுது நாங்க யோசிப்போம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை என்று சொல்லி வந்திருக்கிறோம், அது வந்து என்ன சுவிசேஷ ஆராதனையா? Vielleicht bist du ein Grieche. சில வேளை நீங்கள் ஒரு கிரேக்கனா இருக்கலாம், Deswegen findest du das Torheit. அதால உங்களுக்கு சில நேரம் அது பைத்தியமா இருக்கு. Eigentlich ist genau da drin die Weisheit Gottes. ஆனால் அதுக்குள்ளதான் தேவனுடைய ஞானம் அடங்கி இருக்கு. Versteht ihr? Weil Kreuz ist etwas Mächtiges. ஏனென்றால் சிலுவையானது மிகவும் வல்லமையானது. Dämonen fliehen. அதுல சத்துருக்கள் ஓடி போய்விடும். Teufel sagt, boah, ich lasse es los. சத்துருவே சொல்லிடும், நான் இதை விட்டு ஓடுகிறேன். Versteht ihr? Ja, Kreuz ist etwas Gewaltiges. சிலுவையானது மிகவும் மகத்துவம். Weil er ist nicht nur gestorben, அவர் மரித்தது er மாத்திரமல்ல, hat einige Dinge getan. அவர் சில காரியங்களை அவர் Schau mal, செய்தார். in 1. Korinther Kapitel 1, Vers 18. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். Ja, danke. Denn das Wort vom Kreuz ist eine Torheit denen, die verloren gehen. Uns aber, die wir gerettet werden, ist es eine Gotteskraft. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு, die gerettet werden. Nicht gerettet worden sind. ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படவில்லை, Sondern die gerettet werden. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Es ist
präsent. Es läuft immer noch. அப்படி என்றால் அது இன்னும் நடந்து கொண்டிருக்கு. Deine Rettung ist immer noch. உங்களுடைய ரட்சிப்பு இன்னும் நடந்து Verstehst கொண்டிருக்கிறது. du? விளங்குறதா? Du hast dich zu Jesus gefunden நீங்க இயேசுவை கண்டீங்க. und du hast noch nicht alles geerbt, was er dir versprochen hat. ஆனால் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நீங்க இன்னும் அடைந்து Du hast கொள்ளவில்லை. noch nicht vollkommene Gesundheit. உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியம் இன்னும் Du உங்களுக்கு hast noch nicht கிடைக்கவில்லை. vollkommene Wohlstand. உங்களுக்கு முழுமையான செழிப்பு இல்ல. Du hast noch nicht vollkommene Friede Gottes. உங்களுக்கு முழுமையான தேவ சமாதானம் Du இன்னும் bist in கிடைக்கவில்லை. diesem Prozess. நீங்க அந்த அடைந்து கொண்டிருக்கிற அந்த Für காலத்துல dich இருக்கிறீங்க. ist es eine Kraft Gottes. அதுதான் உங்களுக்கு தேவ Versteht பலனாய் ihr? இருக்கிறது. Weil விளங்குதா? Kreuz setzt dich frei. Kreuz offenbart dir mächtige Dinge. Kreuz oder schenkt dir, was Gott für dich getan hat. சிலுவையானதுதான் உங்களுக்கு அநேக காரியங்களை வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்துகிறது. அந்த சிலுவை தான் தேவன் உங்களுக்கு என்னத்தை செய்தார்ன்றதை காண்பிக்கிறது. Deshalb ist eben Kreuz ist etwas sehr Wichtiges in unser Leben. எங்களுடைய வாழ்க்கையில சிலுவையானது மிகவும் முக்கியமான ஒரு Und பங்காய் இருக்கு. schaut mal, was er getan hat, okay? என்ன அவர் செய்தார்ன்றதை நாங்க Schaut mal, Johannes Kapitel 12. யோவான் 12 Jesus sagt etwas Gewaltiges. இயேசு மிகவும் மகத்துவமானது ஒன்றை Weil சொல்லுகிறார். wenn ich Kreuz anschaue, நாங்க சிலுவையை பார்க்கும்போது da sehe ich nicht wirklich etwas Kraftvolles. அதுல மிகவும் வல்லமையானது நாங்க காண Wer முடியாது. glaubt, dass Jesus Gott ist? இயேசுதான் தேவனடி யார் நம்புறீங்க? Ja. Und schaut mal, Jesus ist da இயேசு இங்க இருக்கிறார். auf dem Kreuz. சிலுவையில அவர் Jetzt wird er genagelt, oder? அவரை ஆணி அடிக்கிறாங்க. Und dann wird er umgebracht. அவர் அதுல மரிக்கிறார். Gott stirbt. தேவன் மரிக்கிறார். Da sieht man nur Niederlage. அதுல உங்களுக்கு ஒரு தோல்வியை Da மட்டும் தான் sieht காண man nur முடியும். Schwachheit. அதுல நாங்க பலவீனத்தை காண முடியும். Da sieht man nur Verlust. அதுல நாங்க ஒரு இழப்பை காணக்கூடியதா இருக்கலாம். Oder? இல்லையா? Aber doch, Gott sagt, da ist Kraft. ஆனால் தேவன் சொல்றார் அதுல தான் வல்லமை இருக்கு. Warum? ஏன் அப்படி அவர் சொல்லுகிறார்? Da musst du herausfinden, um was es geht. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். Jesus sagt in Johannes Kapitel 12, Vers 32, யோவான் 12 அதிகாரம் 32 வசனத்துல அவர் சொல்லுகிறார், und ich, wenn ich von der Erde erhöht bin, werde alle zu mir ziehen. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். Könnt ihr nächsten Vers noch zeigen? அடுத்த வசனத்தை நாங்க வாசிப்போம். Das sagte er aber, um anzudeuten, durch welchen Tod er sterben würde. தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். Jesus ist auf dem Kreuz gestorben. இயேசு சிலுவையில மரித்தார். Er ist schwach. அவர் அதுல பலவீனமாய் காணப்பட்டார். Was wir aber nicht gesehen haben, ஆனால் நாங்கள் காணாதது என்னவென்றால், ist, er hat alle zu sich hingezogen. அவர் எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்துக் கொண்டார். Hallo? Hallo? Bitte nochmals. Lass es einfach. 32. Und ich, wenn ich von der Erde erhöht bin, also auf dem Kreuz, werde alle zu mir ziehen. Nicht wenige, nicht nur Christen. Versteht ihr? Nicht Juden. Ich werde... நான் பூமியிலிருந்து உயர்த்தப்படுகும் பொழுது, சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது, அவர் சிலரையோ இல்லாட்டி கிரேக்கரையோ இன்னாரையோ அப்படியல்ல, எல்லாரையும் தன்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். Versteht ihr? Was Jesus gemacht hat, ist etwas Gewaltiges. இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் மிகவும் பெரிய ஒரு காரியத்தை அந்த In இடத்துல Kolosser Kapitel 2 lesen wir, கொலோசியர் 2 அதிகாரத்துல நாங்க als வாசிக்கிறோம், Jesus gekreuzigt wurde, இயேசு சிலுவையில அடிக்கப்பட்ட போது hat Gott unseren Schuldschein auf dem Kreuz genagelt. அவர் அந்த சிலுவையில எங்களுடைய குற்றச்சாட்டை அதில் அவர் அடித்து போட்டார். Versteht ihr?
Und jetzt lesen wir, ஆனால் இப்ப நாங்க als வாசிக்கிறோம் Jesus auf dem Kreuz gestorben ist, இயேசு சிலுவையில மரித்தபோது hat alle zu sich gezogen. அவர் எல்லாரையும் தன்னிடத்தில் Versteht எடுத்துக்கொண்டார். ihr? Das heißt, du bist auch mit ihm gestorben. அப்படின்னா Deshalb ist நீங்களும் es Kraft Gottes. அவரோட நீங்களும் மரித்தபடினால அது தேவ பலனாய் இருக்கு. நீங்கள் உங்களையும் சேர்த்து இழுத்து சிலுவையிலே மரிச்சார். Versteht ihr? Deswegen ist es Kraft Gottes. அதனால தான் அது தேவ பலனாய் இருக்கிறது. Schau mal, Sünde wurde nicht vergeben. பாவம் வந்து மன்னிக்கப்படவில்லை. Sünde wurde bestraft worden. பாவத்துக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. Und diese Strafe lag auf ihn. அந்த தண்டனை அவர் மேல போடப்பட்டது. Und wir posaunen immer wieder, dass die Sünde vergeben worden ist. ஆனா நாங்க சத்தமாக சொல்லுவது என்ன? பாவம் மன்னிக்கப்பட்டது. Sünde wurde niemals vergeben. பாவம் மன்னிக்கப்படவே இல்லை ஒரு காலம். Sünde wurde auf ihn gelegen und er wurde gekreuzigt. பாவம் அவர் மேல போடப்பட்டது, அவர் சிலுவையில Versteht அடிக்கப்பட்டார். ihr? Und mit ihm wurdest du auch gekreuzigt. அவரோட கூட நீங்களும் சிலுவையில Er hat அறையப்பட்டீங்க. dich mit sich gezogen. அவர் உங்களையும் தன்னிடத்தில் Und எடுத்துக்கொண்டார். er hat noch was Krasses gemacht. இன்னும் Okay? ஒன்று அவர் செய்தார். In 1. Mose Kapitel 3, Vers 15. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. Und ich will Feindschaft setzen zwischen dir und der Frau, zwischen deinem Samen und ihrem Samen. Er wird dir den Kopf zertreten und du wirst ihn in die Fersen stechen. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் விதிக்கும் அவள் விதிக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Amen. Da wurde der Teufel sein Kopf zerdrückt. இங்க வந்து பிசாசினுடைய தலை நசுக்கப்பட்டது. Ich weiß nicht, wieso heute meine Gemeinde so leise ist. Sind ihr alle nervös, weil andere Leute da sind? Oder? இன்னைக்கு என் சபையில் இருக்கிறவங்க அமைதலா இருக்கிறீங்க, மற்றவங்க இருக்கிறனால நர்வஸா இருக்கிறீங்களா? Ja? Ihr dürft schreien, ihr dürft Halleluja rufen, alles okay. Leben ist normal. Gott ist நீங்க gut. Halleluja, Er ist Amen immer என்று gut. கத்தலாம், தேவன் Egal wer உண்மையுள்ளவர், da ist, நல்லவர் egal wer இருக்கிறார். nicht da ist, er ist gut. யார் Amen. இருந்தாலும் யார் இல்லாட்டிலும் தேவன் நல்லவர். Egal wer uns akzeptiert, egal wer uns nicht akzeptiert, er ist உங்களை gut. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் Ah, இருக்கிறார்கள், das ist meine ஏற்றுக்கொள்ளாதவர்கள் Gemeinde. அவர் நல்லவர். Amen. Versteht ihr? Schaut mal, das ist wichtig, Leute. இது மிகவும் முக்கியமானது, நீங்க அறிந்து கொள்ளுங்கள். Jetzt ist Jesus auf dem Kreuz. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். In Golgatha. கொல்கொதாவில. Golgath, Golgath ist der Ort, welcher David Schädel vom Goliath gebracht hat. கொல்காஃப் என்ற அந்த இடத்துல தான் தாவீது வந்து கோலியாத்தின் மண்டையை கொண்டு போய் அங்க கொடுத்தார். Er hat da begraben. அங்கதான் அவர் கோலியாத்தோட தலையை Man புதைத்தார். nennt Golgatha அந்த கொல்கத்தா என்ற அந்த இடம் Schädelstätte. அது வந்து மண்டே ஓடுட இடம் என்று சொல்லப்படும். Der größte Feind überhaupt von Israeliten. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மிகவும் பெரிய எதிராளி Goliath. கோலியாத். Und wenn wir an Goliath denken, நாங்க கோலியாத்தை நாங்க யோசிக்கும் பொழுது denken நாங்க என்ன wir சொல்லுவோம்? nur an einen Riesen, நாங்க okay? பெரியவன் ஒருத்தனை நாங்க நினைக்கிறோம். Aber Bibelwissenschaftler sagen, ஆனா வேத விஞ்ஞானிகள் என்ன er சொல்றாங்க? ist ein Same der Teufel. அவன் வந்து பிசாசினுடைய ஒரு விதையா இருக்கிறான். Und er nahm seinen Kopf அவனுடைய தலையை und எடுத்து stellte ihm Golgatha. அவன் கொல்கத்தாவில் அதை Nach புதைக்கிறான். einigen Jahren kommt jetzt Jesus சில ஆண்டுகள் தள்ளி இயேசு und அந்த auf இடத்துல dem வந்து, Kreuz அது சிலுவையில unten dran ist wer? கீழே யார் இருக்கிறது? Der Kopf von Samen der Teufel. Versteht பிசாசினுடைய ihr? விதையாகிய தலை தான் அதுக்கு கீழே Versteht ihr? காணப்படுகிறது. விளங்குதா? Samen der Teufel ist unter seinem Fersen. பிசாசினுடைய விதை தான் அவருடைய காலுக்கு கீழே Und jetzt hat காணப்படுகிறது. er bildlich zertreten. அவர் அதை என்ன செய்கிறார்? நசுக்கிறார்.
Er hat nicht alleine getreten. அவர் அதை தனியாக அதை நசுக்கவில்லை. Er hat uns alle hingezogen. அவர் எங்களையும் இழுத்து கொண்டு Er hat uns alle zu ihm எங்கள் hingezogen. எல்லாரையும் தன்னிடத்துக்கு இழுத்து Und கொண்டு jetzt tritt er அவர் நசுக்கிறார், dem காலால Kopf von மிதிக்கிறார். Teufel. Versteht ihr? பிசாசினுடைய Unser தலையை Gott ist மிதிக்கிறார். so mächtig. ஆமென். எங்களுடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர். Darum ist Kreuz etwas Kraftvolles. அதனால தான் சிலுவையில எவ்வளவு Da, வல்லமை da, இருக்கு. da hat nicht nur Jesus den Kopf von Teufel zertreten, sondern ich und du auch. இயேசு மாத்திரம் பிசாசினுடைய தலையை மிதிக்கவில்லை, நசுக்கவில்லை. நானும் நீங்களும் பிசாசினுடைய தலையை Weil நசுக்கிறோம். hat gesagt, wenn ich erhöht werde, ஏனென்றால் அவர் சொன்னார், நான் உயரத்தில் werde ich இருக்கும்போது euch alle zu mir நான் ziehen. உங்கள் எல்லாரையும் என்னிடத்தில் Versteht எடுத்துக் ihr? கொள்வேன். Und jetzt sind wir alle zusammen als Kinder Gottes Lange auf Jahre- dem Kreuz. நாங்க எல்லாருமே இணைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக சிலுவையில நாங்கள் Wir நின்று haben den Teufel zertreten. நாங்கள் பிசாசை நசுக்கி விட்டோம். Versteht ihr? Wo Darum lange sagen wir, er ist kein Faktor mehr, kein Faktor. அதனால தான் நாங்க சொல்றோம் அவர் வந்து முக்கியமான ஒரு ஃபேக்டர் இல்ல. Da hat kein Kraft, அதுல எந்த வல்லமை er இல்ல. hat keine Autorität, அவருக்கு எந்த அதிகாரம் er இல்லை. kann uns niemals festhalten. அவர் எங்களை பிடித்துக் கொள்ள Es gibt முடியாது. kein Zauberei, kein Magie, எந்த பில்லிசூனியம், எந்த witchcraft, es gibt kein Fluch, எந்த es சாபம் gibt இல்லை, keine Sucht, எந்த அடிமைத்துவம் es இல்லை, gibt keine finanzielle Probleme, எந்த பொருளாதார kein பிரச்சனைகள் Jobproblem. இருக்காது, வேலை இல்லாத பிரச்சனை Nichts kann இருக்காது. dich jemals festhalten, எதுவுமே உங்களை பிடித்துக் கொள்ள weil முடியாது. der Herr dieser Welt இந்த உலகத்தின் ராஜாவாகிய அவர் wurde mit Jesus Christus mit uns zusammen zertreten இயேசு und கிறிஸ்துவோட vernichtet. எங்களோடு கூட பிசாசினுடைய தலையை நசுக்கினார். Versteht ihr? Deshalb ist Kreuz etwas so Mächtiges. அதனால தான் சிலுவையானது எவ்வளவு வல்லமை உள்ளதா Und wenn இருக்கிறது. man das nicht versteht, அதை நாங்கள் புரிந்து கொள்ளாம wir போனா predigen über Kreuz நாங்க சிலுவையை பற்றி seit பேசுகிறோம். 2018. 2018 Und wenn du nicht ஆண்டு verstehst, நீங்க அதை விளங்கிக் கொள்ளாமல் du denkst இருந்தால் dir, wow, das war ein langweiliger kleiner Kinderfood, ja? இது என்ன சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சாப்பாடு போல உங்களுக்கு தந்து Nein, கொண்டிருக்கிறாங்க. die Bibel sagt, du bist dumm. அப்ப வேதம் சொல்றது நீங்க முட்டாள். Versteht ihr? விளங்குறதா? Weil Kreuz ist etwas Gewaltiges. ஏனென்றால் சிலுவையானது மிகவும் வல்லமையானது. Wir sind da wegen Kreuz. நாங்க இங்க இருக்கிறது சிலுவை Wir மூலமாக sind frei wegen Kreuz. நாங்கள் விடுதலையா இருக்கிறோம் என்றால் அது சிலுவையினால Wir regieren im Leben wegen Kreuz. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆளுகை செய்கிறோம் என்றால் அது Wir சிலுவையினால sprechen und das funktioniert wegen Kreuz. நாங்கள் பேசும் பொழுது அது கிரியை செய்கிறது என்றால் அது Und jeder Schritt, சிலுவையின் மூலமாக die wir tun, ist erfolgreich wegen Kreuz. நாங்க காலடி எடுத்து வைத்து செய்யற எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அது வந்து சிலுவையின் மூலமாக Und மாத்திரம். Gottes Wort sagt, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது wenn wir in ihm sind, நாங்கள் அவரிலே இருந்தால் அவருக்குள்ளே sind இருந்தால் wir neue Schöpfung. நாங்கள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். Alles, was alt ist, பழையது எல்லாமே ist vergangen. ஒளிந்து போய்விடும். Was heißt das? அப்படி என்றால் என்ன? Ich möchte euch nochmal sagen, நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல das விரும்புகிறேன். heißt, du hast keine Vergangenheit. அப்ப உங்களுக்கு கடந்த காலம் இல்ல. Verstehst du? விளங்குறதா? All das, was du früher erlebt hast, நீங்க முந்தின காலத்துல அனுபவிச்சது எல்லாமே das gibt nicht mehr. அது இல்ல. Du bist neue Schöpfung. நீங்க புதிய சிருஷ்டியா Du bist இருக்கீங்க. neue Schöpfung. நீங்க புது சிருஷ்டியா Du bist இருக்கீங்க. neue Schöpfung. நீங்க புது சிருஷ்டியா Und இருக்கீங்க. diese neue Schöpfung இந்த புது சிருஷ்டியானது ist überlegen. அது வந்து மேலாக இருக்கிறது, மேலானதா Es இருக்கிறது. steht über alles. எல்லாவற்றுக்கும் மேலாக அது Versteht ihr? இருக்கிறது. Die Bibel sagt in Epheser, வேதம் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, wir sitzen mit Jesus zusammen hoch über alle himmlischen Welten und regieren. Mein நாங்க Gott. எல்லா பரலோக ராஜரிகத்துக்கு மேலாக இயேசுவோடு இருந்து நாங்க ராஜரிகம் பண்ணுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. Versteht ihr? விளங்குறதா? Wir sind nicht einfach da. நாங்க சும்மா சாதாரணமாக இங்கே Wir இல்ல. werden regieren. நாங்க வந்து ராஜரிகம் Ich பண்ணுவோம். habe vor 2-3 Wochen meine Frau gesagt, ஒரு 2-3 கிழமைக்கு முதல் நான் என்னுடைய letzte மனைவிக்கு Woche haben சொல்லியிருந்தேன். wir ja unsere Visionen angeschaut, oder? நாங்க போன கிழமை எங்களுடைய விஷன், எங்களுடைய தரிசனங்களை குறித்து நாங்க பார்த்தோம். Was wir alles tun möchten. நாங்க என்னென்னலாம் செய்ய இருக்கிறோம் Wir என்பதை möchten eine குறித்து. Kirche bauen. நாங்க ஒரு சர்ச்சை கட்ட Eine இருக்கிறோம். gigantische Church werden wir ஒரு bauen. பெரிய ஒரு சர்ச் நாங்க கட்ட Wir இருக்கிறோம். werden einige Schulen bauen. சில
பாடசாலைகளை நாங்க கட்ட இருக்கிறோம். Tagesstätte werden wir bauen. நாங்க கீதாதுகள் கட்ட இருக்கிறோம். Wir werden viele Menschen helfen. நாங்க அநேக ஜனங்களுக்கு Wir உதவி செய்ய werden இருக்கிறோம். jedes Jahr Autos verschenken. நாங்க ஒவ்வொரு வருஷமாக கார்களை நாங்க Wir ஆட்களுக்கு werden gift-ஆ jedes கொடுப்போம். Jahr Häuser bauen und நாங்க verschenken. வீடுகளை கட்டி நாங்கள் Und gift-ஆ ich habe meiner கொடுக்கிறோம். Frau gesagt, hey, look, deswegen möchte ich eine Firma öffnen. அதனால நான் என்னுடைய மனைவிக்கு சொல்லியிருந்தேன் நாங்க வந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும். Und ich habe gesagt, weil ich bekomme jetzt sehr viel Geld. ஏனென்றால் அநேக காசு வந்து Ich கொண்டிருக்கிறது. bekomme wirklich Tausende von Franken ஆயிரக்கணக்காக காசு வந்து jeden கொண்டிருக்கிறது. Monat. ஒவ்வொரு மாதம் அது வந்து கொண்டிருக்கு. Und das soll nicht einfach Schwarzgeld werden. Versteht ihr? அது வந்து சும்மா பிளாக் மணியா இருக்க Und கூடாது. ich möchte all das nehmen, auf diese Firma einzahlen und dann mir einen Lohn überweisen. அப்ப அந்த பணத்தை எடுத்து நாங்க வந்து கம்பெனியின் காசு என்று சொல்லி அதை போட்டு அதுல இருந்து எனக்கு ஒரு சம்பளத்தை நான் வந்து Und diese Firma wird Harvest heißen. அந்த அந்த கம்பெனியோட பேர் வந்து அறுவடை என்று சொல்லி Weil harvest wir என்று ernten. ஏனென்றால் நாங்கள் அறுவடை Wir செய்கிறோம். ernten. ஏனென்றால் நாங்கள் Ja? அறுவடை செய்கிறோம். Ja, ja, weil Gott ist zu gut. ஏனென்றால் தேவன் எவ்வளவு Wenn நல்லவராக Gott இருக்கிறார். uns eine Vision schenkt, தேவன் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்தால் wird uns auch alles anderes geben, was wir brauchen. எங்களுக்கு அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு Ja, தருவார். weil ich habe festgestellt, in diesen 10 bis 15 Jahren, wo ich Gott diene, இந்த 10-15 வருஷம் நான் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிற இந்த நாட்களில் நான் அறிந்து கொண்டது என்னவென்றால் viele Gottesdiener dienen und leiden aus Unwissenheit. அநேக தேவ ஊழியக்காரர் வந்து ஊழியம் செய்து கொண்டு ஆனா கஷ்டப்பட்டு கொண்டு ஊழியம் செய்றாங்க அறியாமையினால. Und sie, wenn du sie fragst, sagen sie, ja, wir leiden für Gott. Nein, Aber stimmt nicht. அவங்களை Du கேட்கும் leidest, weil du... Ja. அவங்கள கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க தேவனுக்காக நாங்க வந்து எல்லாத்தையும் சகிச்சு நாங்க கஷ்டப்படுகிறோம். Es gibt so viele gute Gottesdiener, die leiden. அநேக நல்ல தேவ ஊழியக்காரர் வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செய்றாங்க. Ich schätze sie, ich respektiere sie, அவங்கள நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவங்கள நான் கனப்படுத்துறேன். weil sie sind dazu berufen. ஏனென்றால் அதற்கென்று அவங்க அழைக்கப்பட்டாங்க. Und Gott hat ihnen diese Gnade geschenkt. தேவன் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். Ein Mann Gottes, der ich sehr respektiere, okay? ஒரு தேவ ஊழியக்காரன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் மிகவும் கனப்படுத்துகிறேன். Obwohl manchmal ist es schwierig für mich zu akzeptieren all seine Teachings, அவருடைய டீச்சிங் எல்லாமே அக்செப்ட் பண்றதுக்கு எனக்கு சில நேரம் கஷ்டமா aber இருந்தாலும் ich respektiere ihn, boah, crazy நான் அவரை man. மிகவும் மிகவும் கனப்படுத்துகிறேன். Zum Beispiel Pastor Augustin Jabakumar. பாஸ்டர் அகஸ்டின் ஜெபக்கும் Ich respektiere ihn sehr, நான் அவரை மிகவும் கனப்படுத்துகிறேன். aber nicht jeder ist Pastor Augustin Jabakumar. ஆனால் எல்லாருமே பாஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமாரா இருக்க முடியாது. Ich bin Roshan. நான் ரோஷான். Ich kann nicht wie er leben. நான் அவரை போல வாழ முடியாது. Versteht ihr? விளங்குதா? Weil er hat eine Gnade அவருக்கென்று ஒரு கிருபை für கொடுக்கப்பட்டிருக்கு. seinen Dienst. அவருடைய ஊழியத்துக்கு. Ich habe meine Gnade. எனக்கென்று Wisst கொடுக்கப்பட்ட ihr, was கிருபை meine உண்டு. Gnade ist? என்னுடைய கிருபை என்ன தெரியுமா? Ich werde mehrere Millionen Gottesdiener verschenken. நான் வந்து அநேக மில்லியன் கணக்கில் தேவ ஊழியக்காரரை gift-ஆ நான் கொடுப்பேன். Ja, ja, als ich wollte, diesen Firma aufzutun, அந்த அந்த கம்பெனியை நான் துறக்கணும் என்று சொல்லி நான் முடிவெடுத்த நேரம் da kamen 2 Geschäftsmänner. 2 பிசினஸ்மேன் என்னட்டு வந்தாங்க. Und einer sagte mir, ஒருவர் எனக்கு சொன்னார், wenn du diese Firma eröffnet hast, நீங்க இந்த ஃபீர்மா அந்த கம்பெனி நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது bitte darf ich auch ein Teilinhaber sein, நானும் அதில் ஒரு பங்காளியா இருக்க weil முடியுமா? ich möchte Millionen hineinschütteln, ஏனென்றால் நான் கோடிக்கணக்காக அதுக்குள்ள போட விரும்புகிறேன். damit du deine Vision aufbauen kannst. நீங்க Leute, உங்களுடைய Gott ist தரிசனத்தை zu நீங்க groß. கட்டும்படி நான் அதை Gott உதவி செய்ய ist zu விரும்புகிறேன். groß. தேவன் எவ்வளவு பெரியவரா Wo இருக்கிறார். waren wir? நாங்க எங்க இருந்தோம்? Versteht ihr? Wo waren wir? நாங்க எங்க Wo இருந்தோம்? sind wir jetzt? இப்ப எங்க Und இருக்கிறோம்? wir gehen noch weiter. நாங்க Ja? இன்னும் மேல Der Grund ist என்ன காரணம்? Kreuz. சிலுவை. Nichts anderes. வேற ஒன்றுமே இல்லை. Kreuz. அந்த சிலுவை. Weil Kreuz ist Kraft Gottes. ஏனென்றால் சிலுவை தான் தேவ பலனாய் Wir இருக்கிறது. kommen mit Kreuz. நாங்கள் சிலுவையோடு Wir வருகிறோம். sprechen Kreuz. நாங்க பேசுவது Wir சிலுவை leben குறித்து. Kreuz. நாங்கள் ஜீவிப்பது Und சிலுவை wir குறித்து. gehen mit Kreuz. நாங்க Amen. போவதும் Ja? சிலுவையோடு Weil es ist Kreuz,
was uns freigesetzt ஏனென்றால் hat. சிலுவை தான் எங்களை Und es விடுதலையாக்குகிறது. gibt einen Vers, ich möchte euch was sagen, damit ihr nicht mit falschen Gedanken nach Hause geht. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க பிழையான எண்ணத்தோட வீட்டை திரும்பாதபடிக்கு. Schaut mal. Prediger 3,1 sagt, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் alles 1ஆம் hat வசனம். seine bestimmte Stunde und jede Vorhaben unter dem Himmel hat seine Zeit. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. Viele nehmen diesen Vers அநேகர் இந்த வசனத்தை எடுத்து und hoffen und warten auf irgendwas. ஏதோ ஒன்று வரும் என்று காத்து ஏதோ நம்பிக்கொண்டிருப்பார். எப்பயாவது ஒரு நாளைக்கு நல்லது நடக்கும், எப்பயாவது ஒரு நாளைக்கு என் வாழ்க்கை மாறும், Eines Tages wird was Gutes geschehen, eines Tages எப்பயாவது wird ஒரு mein நாளைக்கு Leben sich எனக்கு verändern. overflow வரும். Vielleicht werde ich eines Tages im Überfluss leben. Pastor Miles Monroe sagt, Pastor Miles Monroe சொல்லுறார், அப்படி வெயிட் பண்ணி செத்தவங்கள் தான் கணக்கு பேர். es gibt zu viele, die gewartet haben und danach gestorben sind. Weil in Christus ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே es gibt keine richtige Zeit. ஒரு நல்ல காலம் என்று சரியான காலம் என்றது Es இல்லை. gibt kein corrected season. சரியான ஒரு சீசன் என்று அப்படி Wisst இல்லை. ihr warum? ஏன் தெரியுமா? Ich weiß. எனக்கு தெரியும். Ich weiß, dass du nicht weißt. உங்களுக்கு தெரியாதுன்றும் எனக்கு தெரியும். Schau mal. 2. Korinther Kapitel 6, Vers 2. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் Denn சொல்கிறது, es heißt, zur angenehmen Zeit habe ich dich erhört und am Tag des Heils dir geholfen. Siehe, jetzt ist die angenehme Zeit. Siehe, jetzt ist der Tag des Heils. Now, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு சொல்லி செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ja, die Zeit ist jetzt. இப்பொழுதுதான் அந்த நேரம். Versteht ihr? விளங்குறதா? Warte nicht auf irgendwas. ஏதாவது ஒன்றுக்கு நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டாம். Das ist auch ein Plan vom Teufel. அதுவும் பிசாசினுடைய ஒரு திட்டமா Du இருக்கிறது. hast ganze Autorität. உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. Du sitzt mit Jesus Christus oberst oben im Himmel. இயேசு அங்க மேல பரலோகத்துல இருந்து கொண்டிருக்கிறார் உங்களோடு. நீங்க இயேசுவோடு பரலோகத்துல இருக்கிறீங்க. சாரி. நீங்களும் எல்லா வானங்களுக்கும் மேலாக இயேசுவோட உட்கார்ந்து இருக்கிறீங்களாம். உட்கார்ந்து ஆளுகை செய்றீங்களாம். Ihr sitzt da oben mit Jesus und ihr regiert. Und viele Christen warten ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க. auf eine schöne Zeit. ஒரு நல்ல ஒரு காலம் வரும் என்று காத்து அது கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு கலாச்சாரத்தில் அந்த சாத்திரம் சொல்றவங்க சொல்லி நல்ல காலம் வருதுன்னு கிறிஸ்தவங்களும் ஒரு நல்ல காலத்துக்காகவே வெயிட் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நல்ல நாள், எந்த காலமும் நல்ல காலம். In unserer Kultur gibt es einen Brauch, dass man hell sieht und dann sagt, es gibt eine gute Zeit, aber auch jeder Tag ist ein guter Tag. Genau. Und wenn du diesen Tag oder Zeit verpasst, அந்த நாளை இல்லாட்டி அந்த வேளையை நீங்கள் மிஸ் பண்ணினா kein Problem. பிரச்சனை இல்லை. Er ist zu gnädig. அவர் அவ்வளவோ கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Warum? Mein Leben ist ein Beispiel. என்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமா இருக்கிறது. Ich wollte Bibelschule gehen. நான் வந்து பைபிள் ஸ்கூலுக்கு போக இருந்தேன். Da war ich sehr zögerig. நான் வந்து போவதா இல்லையாண்டு யோசிச்சுட்டு இருந்தேன். Und ich bin 2 Jahre lang, ich wollte gehen, nicht gehen und ich war nicht sicher und so weiter. Ich muss aufpassen, wie ich erkläre. நான் 2 வருஷமாக போறதா இல்லையா என்று சொல்லி எனக்கே வடிவா ஷூரா இல்லாம இருந்துச்சு. Ich wollte Gott dienen. நான் தேவனுக்கு ஊழியம் செய்யணும் என்று விரும்பினேன். Manchmal war es so schwierig und es kamen auch Gottesdiener aus anderen Ländern. சில நேரங்கள் எனக்கு அது கஷ்டமா இருந்தது. வேற தேசங்கள்ல இருந்து கூட வேற ஊழியக்காரர்கள் வந்தாங்க. Manche haben prophezeit, du bist ein Gottesdiener, du sollst Gott dienen. சிலர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி சொன்னாங்க, நீ தேவனுக்கு ஊழியம் செய்யணும். Und manche sagten, nein, du bist kein Gottesdiener. சிலர் சொன்னாங்க, நீ தேவ ஊழியக்காரன் இல்லை என்று. Und ab und zu hörte ich bin faul zum Arbeiten, deswegen möchte ich Gott dienen. சிலது கதையில் நான் கேட்டிருந்தேன், நான் வந்து வேலை செய்யறதுக்கு பஞ்சிப்பட்டதுனால நான் தேவனுக்கு Und ஊழியத்துக்கு plötzlich habe ich போறேன். auch angefangen
zu glauben, vielleicht bin ich doch faul zu arbeiten und Sila- deswegen möchte ich Gott dienen. ஒருவேளையில நான் கூட யோசிச்சேன், நானும் வேலை செய்யறதுக்கு பஞ்சிக்காக ஊழியத்தில் இறங்குவோம் இறங்குறேனா. Und es sind 2 Jahre vergangen, okay? அப்படியாக 2 வருஷம் போய்விட்டது. Dann war ich in Bibelschule. நான் பைபிள் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். Da kam ein Prophetin. அங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருந்தா. Sie hieß Esther. அவரோட பேர் வந்து எஸ்தர். Die Esther haben etwas mit mir. எஸ்தருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன். Und die kam zu mir அவ என்னிடத்துல வந்து சொன்னா, und betete und sagte, Gott sagt mir, du bist 2 Jahre spät dran. அவனுக்கு ஜெபம் பண்ற வழியில சொன்னா, நீ 2 வருஷம் லேட்டா வந்துட்ட. Du sollst 4 Jahre Schule machen, aber du wirst nur 2 Jahre machen müssen und nachher musst du gehen. நீ 4 வருஷம் இந்த ஸ்கூல்ல படிக்க வேணும், ஆனா நீ 2 வருஷத்திலே படித்து முடிந்து போக முடியும். Und ich dachte, meine Fresse, alles kollapst. Hä? எனக்குள்ள அப்படியே எல்லாமே அப்படியே உடைஞ்சு போச்சு. Ich dachte, oh mein Gott, ich habe alles verlassen, kam jetzt, um Gott zu dienen, wollte Bibelschule 4 Jahre lang. Nachher hätte ich Bachelor, oder? நான் எல்லாத்தையும் விட்டு இப்படி ஊழியம் என்று சொல்லி படிக்கிறதுக்கு வரும் பொழுது 4 வருஷம் படித்ததுக்கு பிறகு பேச்சுலரோட டிகிரி எனக்கு கிடைக்க வேண்டியதா Und இருந்தது. weil ich jetzt 2 Jahre zu spät bin, ஆனா நான் 2 வருஷம் பிந்தி வந்ததுனால kann ich nicht. என்னால அது முடியாம போகிறது. Aber ich sag's euch, ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், Gott ist zu mächtig. தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர். Ich habe so viel gelernt. நான் அநேக காரியங்களை Und nächstes கற்றுக்கொண்டேன். Jahr fange ich wieder Bibelstudium an. வார வருஷம் நான் திரும்பவும் அந்த பைபிள் ஸ்கூல்ல Ich படிக்க werde meinen தொடங்குறேன். Master machen. நான் என்னுடைய மாஸ்டர் செய்ய இருக்கிறேன். Gott ist zu gut, Leute. தேவன் எவ்வளவு நல்லவர். Egal wie spät du kommst, நீங்க எவ்வளவுக்கு பிந்தி வந்தாலும் er ist zu gnädig. அவர் கிருபையில் உள்ளவர். Wie der David sagt, er nimmt uns aus der Dreck und setzt uns mit Königen. தாவீது சொன்னது போல அவர் எங்களை தூசியில இருந்து அவர் எங்களை உயர்த்தி Und auch zum Beispiel, wir haben 7 Jahre lang probiert, oder, für Kind. நாங்க 7 வருஷமாக ஒரு குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி நாங்க Und ஆசைப்பட்டோம். vor 4, 5 Jahren sagte ich meine Frau, hey, look, ich sehe einen Propheten und Gott sagt mir, wir sollen zu ihm gehen, ஒரு beten. 5 வருஷத்துக்கு முன்பதாக நான் என்னுடைய மனைவிட்ட சொல்லியிருந்தேன், தேவன் எனக்கு ஒரு தீர்க்கதரிசியை காண்பித்து சொல்லுகிறார், அவரிடத்துல போய் நாங்க ஜெபம் பண்ணணும். Und sie sagte, nein, wenn Gott will, kann er mir auch da geben. அப்ப Oder? அவ சொன்னா, தேவன் நினைச்சா அவர் எனக்கும் அப்படியே தர முடியும் தானே என்று அவ Und சொன்னா. ich dachte, okay, mit Frauen diskutieren ist schwierig. அப்ப நான் யோசிச்சேன், பொம்பளைகளோட கதைக்கிறது கஷ்டம், அப்படி விட்டு Dann விடுவோம். bin ich, habe sein lassen. நான் அதை விட்டு விட்டேன். Und letztes Jahr, போன வருஷம் ich habe gesagt, ob du kommst oder nicht, ich gehe. நீ வர்றியா இல்லையா, நான் போறேன். Ich gehe dorthin நான் அந்த இடத்துக்கு போவேன். und dieser Mann hat für mich gebetet. நான் அந்த இடத்துல போன பொழுது அவர் Ich எனக்கு kam nach ஜெபித்தார். Hause நான் வீட்டை வந்தேன். im Dezember டிசம்பர்ல நான் வீட்டை வந்தேன். und dann sagte sie mir, kannst du bitte für meinen Bauch anfassen und beten. அப்ப அவ சொன்னா, என்னுடைய வயிற்றில நீ கையை வைத்து ஜெபம் பண்ண முடியுமா? Und Ende Dezember habe ich ihren Bauch angefasst und gebetet und im Januar wurde sie schwanger. டிசம்பர் கடைசியில நான் கையை வைத்து ஜெபிச்சேன். ஜனவரியில அவக்கு வயிற்றில பிள்ளை Was தந்தது. ich sagen möchte ist, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், es kann sein, dass du in deinem Leben vielleicht manche Prophezeiungen nicht ernst genommen hast, சில aber நேரங்கள்ல- Gott ist zu gnädig. ஆனா சில நேரங்கள் உங்களோட வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் நீங்களே சில நேரம் அசட்டை அண்ணி இருக்கலாம், ஆனால் தேவன் கிருபை உள்ளவராய் Versteht இருக்கிறார். ihr? Er ist zu gut. அவர் எவ்வளவு நல்லவராய் Er ist இருக்கிறார். zu gut. அவர் நல்லவராய் இருக்கிறார். Egal wie korrekt du bist oder wie schlecht du நீங்க bist. எவ்வளவு நல்லவராய் நீங்க இருந்தாலும் இல்லாட்டி எவ்வளவு கெட்டவனாய் நீங்க இருந்தாலும், Schau mein Leben an. என்னுடைய வாழ்க்கையை பாருங்க. Ich bin ein lebendes Beispiel நானே ஒரு உயிரோடு நடமாடி திரிகிற ஒரு für ein சாட்சி. Mensch mit sehr viel Fehler. நான் எத்தனையோ தவறுகள் செஞ்சிருக்கேன், Aber du wirst mein Leben sehen. ஆனா என்னுடைய வாழ்க்கையை Es நீங்க wird காண்பீங்க. nur aufwärts und vorwärts அது gehen. முன்னோக்கமாகவும் மேல் நோக்கமாகவும் Weil போகும். es ist die Gnade ஏனென்றால் அது Gottes. தேவனுடைய கிருபை. Darum sagt Paulus auch, அதான் பவுல் சொல்லுகிறான், ich bin wegen der Gnade Gottes. தேவனுடைய கிருபை எனக்கு இருக்கிறனால தான் நான் இப்படி இருக்கிறேன் Versteht என்று ihr? அவன் Ich bin சொல்லுகிறான். ein Mensch mit Fehler, நான் தவறுள்ள ஒரு மனிதன் தான், aber ich weiß, ich kann sein Bein festhalten. ஆனால் நான் அவருடைய காலை நான் பிடித்துக் கொள்ளலாம். Und wenn ich sein Bein festhalte, நான் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளும் er பொழுது kann mich nicht einfach wegschütteln. Er ist zu lieb. அவர் என்னை தட்டி கலட்டி விட முடியாது, ஏனென்றால் அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் Versteht இருக்கிறார். ihr? விளங்குறதா Ja? உங்களுக்கு? So, wir werden heute jetzt abschließen, நாங்க இப்ப முடிக்க விரும்புகிறோம். damit wir verstehen, wie mächtig Kreuz ist.
சிலுவையானது எவ்வளவு வல்லமையானது என்றதை நாங்கள் Nachher புரிந்து கொள்ளும் werden பொழுது wir unsere Tochter einsegnen. நாங்கள்